இப்ப இருக்கிற அரசாங்கத்தோட நிலைமை பாருங்க. எல்லாருமே இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கவங்களும் சரி, இந்தியா ஃபுல்லா இருக்கவங்களும் எல்லாருமே நம்ம சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன, அது அரசாங்கம் சட்டத்துக்கு கட்டுப்பட்டாத செயல்பட்டு வருது. ஒரு தீர்ப்பு சொன்ன நீதிபதியே அவங்க மேலேயே குற்றம் சுமத்துற ஒரே ஒரு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தான். ஒரு 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 விலைக்கு ஏத்த முடியலங்க. ஒரு இந்துக்களுக்கு ஒரு விலைக்கேத்தருக்கு உரிமை இல்லை. அவங்க ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு தீர்ப்பு கிடைக்குது. அந்த தீர்ப்புக்கு அடிப்படையில அவங்க விலைக்கேத்தணும் விரும்புறாங்க. அந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பையே அமல்படுத்துறதுக்கு விரும்பாத இந்த திமுக தேவையா? ரெண்டாவது, ஒரு ஒரு ஜட்ஜ் இருக்காரு, தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜ் இருக்காரு, அவங்களே டைரக்டா திருநெல்வேலி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போயிட்டு அறுவாள் வெட்டு எடுப்பது பாருங்க. அப்போ யார் உலகத்துல இந்தியாவில இருக்க எல்லாருமே ஒரு சட்டத்தை வச்சு நம்ம நாகரிகமா எல்லாரும் பாதுகாப்பா வாழணும்னா அதுக்கு நீதிமன்றம் தேவை. அது எந்த நாடா இருந்தாலும் சரி. அதுல இருக்கும்போது ஒரு தீர்ப்பளிச்ச நீதிபதியே இங்க பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. சரி, இப்ப ஒரு அமைச்சருக்கு ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது, ஏங்க இவர் ஊழல் செய்திருந்தா அவன் மேல காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு, அதையும் நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, வேற என்னதான் நீங்க அடிப்படையா வச்சு நீங்க அரசாங்கம் நடத்துவீங்க? அரசாங்கம் ஒரு கலெக்டர் ஒரு சாதாரணமா செயல்பட முடியல. கலெக்டர் டைரக்டா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு பேசுறாரு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். ஒரு கலெக்டர் தப்பு பண்ணலாமா? அதுவும் அந்த தப்பானது சட்ட விரோதமா இருக்கலாமா? ஒரு கோர்ட் ஆர்டரை மாத்திராம இருக்கலாமா? சரி, பரவாயில்ல. இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவோ பள்ளிகள் இருக்கு, கல்வி வியாபார மயமா ஆகுது. இந்த நேரத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா நவோதயா பள்ளி திட்டம்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அதை நீங்க கண்டிப்பா இந்தியாவில இருக்க எல்லா மாநிலங்களும் நிறைவேற்றிருச்சு. தமிழ்நாட்டுல மட்டும் ஒரே ஒரு நவோதயா பள்ளி மட்டும் இல்லை. நவோதயா பள்ளின்றது ஏழை எளிய மக்கள் படிக்கிறதுக்காக கட்டணம் இல்லாம ஒரு உறைவிட பள்ளி தான். அதுக்கு 6 வாரங்கள்ல பள்ளி கட்டுறதுக்கான இடத்தை ஒதுக்கீடு பண்ணணும்னு சொல்றாங்க. அதையும் அந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பையும் இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. வேற என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் சொல்லியிருக்காங்க இந்தியா ஃபுல்லா யாருமே இந்த கூம்பு வடிவ குழலை யூஸ் பண்ணக்கூடாது, ஒலிபெருக்கி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணாம இருக்காங்க. எல்லா மசூதியும் கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. அதை நீதிமன்ற தீர்ப்பை நீங்க அமல்படுத்துறீங்களா? அதுவும் கிடையாது. இங்க குரோம்பேட்டையில ஒரு சர்ச்சை இடிக்க சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதை இடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீதிமன்ற தீர்ப்பை தள்ளி வச்சிருக்காங்க. இதே ஏதாவது ஒரு கோயில்ல இடிக்கணும்னு ஒரு தீர்ப்பு வந்துன்னா நடுராத்திரி 12 மணிக்கு, சாயந்தரம் வந்ததுன்னா நடுராத்திரி 12 மணிக்கு இடிச்சிருவாங்க. இதுதான் இந்த திராவிட மாடலோட ஒரு நீதிமன்றத்தை மதிக்கிற லட்சணமா இருக்கு.